கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 37ஆம் சங்கீதம் 27ஆம் வசனம். தீமை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவதாக தீமை விட்டு நாம் விலக வேண்டும். தீமை விட்டு விலகுவதே கர்த்தரை குறித்த பயம். நமக்குள்ளே கர்த்தரை குறித்த பயம் இருக்குமென்றால் தீமையான காரியங்களை விட்டு நாம் விலகி விடுவோம். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டுவாயையும் நான் வெறுக்கிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, தீமையை வெறுப்பதே கர்த்தரை குறித்த பயம். நம்முடைய வாழ்க்கையிலுமே தீமையான காரியங்களை வெறுத்தால் மாத்திரமே நம் நன்மை செய்ய முடியும். பெருமையான காரியங்கள், அகந்தையான காரியங்கள், தீய வழிகள், புரட்டுவாய், இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். கர்த்தர் வெறுக்கிற தீமையான காரியங்களை கர்த்தருடைய பிள்ளைகளும் வெறுக்க வேண்டும். தீமையான காரியங்களை வெறுக்க வேண்டும். பெருமையான வார்த்தைகளை ஒருபோதும் பேசக்கூடாது. அகந்தையான எண்ணங்கள் நமக்குள்ளே வரக்கூடாது. தீய வழியிலே நாம் நடக்கக்கூடாது. கர்த்தருடைய வழியிலே நடக்க வேண்டும். புரட்டுவாய், பொய்யான வார்த்தைகளை நாம் பேசவே கூடாது. இப்படிப்பட்ட தீமையான காரியங்களை வெறுத்து நாம் வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தீமை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தீமையான காரியங்களை விட்டு விலகி நன்மை செய்வோம். ஒருவன் நன்மை செய்ய அறிந்தும் அதை செய்யவில்லை என்றால் பாவம் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நன்மை செய்யும் போது நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நன்மை செய்ய நமக்கு திராணி இருக்கும்போது நாம் அதை யாருக்கு செய்ய வேண்டுமோ அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். நன்மை செய்வது பிதாவின் சித்தம். நன்மை செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மைகளையும் உயர்வுகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலுமே நன்மை செய்வோம். நன்மை செய்து பிதாவின் சித்தத்தை செய்து அவருடைய நன்மைகளையும் கிருபைகளையும் நாம் பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு நாளும் நன்மை செய்கிறோமா? தீமையான காரியங்களை வெறுத்து விட்டோமா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். தீமை விட்டு விலகி நன்மை செய்யும் போது என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம். என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்படியான நிலையான வாழ்வை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அந்த நித்திய ஜீவனை நமக்கு கொடுப்பார். அதற்கு தகுதி உள்ள பிள்ளைகளாக நம்மை மாற்றுவார். ஆம் பிரியமானவர்களே, தீமையை நன்மையினால் வெல்லுவோம். தீமை விட்டு விலகி நன்மை செய்வோம். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவோம். கர்த்தருக்கு பிரியமுள்ள ஜனங்களாய் உண்மையான வழியிலே நடப்போம். தீய வழியை வெறுப்போம். பெருமையான காரியங்களை வெறுப்போம். தேவனுக்கு பிரியமில்லாத தீமையான எண்ணங்களை வெறுப்போம். கர்த்தர் வெறுக்கிற காரியங்களை வெறுத்து நன்மையான காரியங்களை செய்வோம். என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்படியான அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டு இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆசீர்வதிப்பீராக. உடைய கரங்களிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகள் செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. என் தேவனுடைய கரம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கட்டும். உடைய ஆசீர்வதிக்கும் கரம் பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும். உடைய பாதுகாக்கும் கரம் பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும். பிள்ளைகளுடைய எல்லைகள் பெரிதாகட்டும். எந்த தீங்கும் பிள்ளைகளை துக்கப்படுத்தாதபடிக்கு, வேதனைப்படுத்தாதபடிக்கு என் தேவன் பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல பாதுகாத்து கிருபையோடு, ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு எங்களை வைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, உடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி
தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாருமே இல்லாமல் வாழ்கிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்வீராக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயர். என் தேவன் உதவி செய்யுங்கப்பா, ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க, உயர்த்துங்க. பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, சூழ்நிலைகளை சாதமாக மாற்றி கொடுங்க. அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து என் தேவனுடைய கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து உடைய சமூகத்தில் எங்கள் முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் பிள்ளையுடைய படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் மனம் இறங்குவீராக. என் தேவன் உதவி செய்வீராக. ஆசீர்வதிங்க. மற்றவர்களுக்கு முன்பாக நிந்தியோடு அவமானத்தோடு கண்ணீரோடு வாழாதபடிக்கு என் தேவன் பிள்ளையுடைய வாழ்க்கையில் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுங்கப்பா. அண்ணாலை ஆசீர்வதித்த தேவன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பழகி பெறுகிற கிருபைகளினால் நிரப்புவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பிரச்சனையோடு கண்ணீரோடு வேதனையோடு வாழ்கிறார்களோ, அந்த எல்லா இக்கட்டான சூழ்நிலைகளையும் மாற்றி பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்க. என் தேவனுடைய கரம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கட்டும். பிள்ளைகள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மேலான நன்மைகளையும் ஆசீர்வாதம் கொடுத்து உயர்த்துங்க. உடைய கரங்களிலே முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்கப்பா. வரப்போகிற காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுங்க. அதிகாலையில் எழுந்து உடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் எந்த சத்துருவின் கிரிகளை தொடாதபடிக்கு வேலி எடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க. சத்துரு கொண்டு வருகிற பயங்கள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், விக்னங்கள், ஆபத்துகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு அடைக்கலாம், நீர் எங்களுக்கு கோட்டை. நாங்கள் நம்பியிருக்கிறவர் நீர் மாத்திரமே. உடைய சமூகத்தில் முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். எங்களை பாதுகாத்து கொள்வீராக. ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க, உயர்த்துங்க. முற்றிலுமாக உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லாம் துதி கன மகிமை இல்லாமல் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.